அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த உம்முடைய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விசை கூட அப்புறப்படுத்தி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை அறிய முடியாது. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கலும் உமது சமூகத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் எங்களை உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்கப்பா. உம்மை துதிக்கிற நாவுகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி எங்கள் நாவில் காணப்படட்டும். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் இருக்கிற பலவீனத்தின் கட்டுகளை உடைத்த ஆண்டவர் இந்த நேரத்தில் விடுதலையை கட்டளையிட செபிக்கிறேன். உம்மை விடுதலையோடு ஆராதிக்க தடையாயிருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தறியுங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். வியாதியின் அடையாளங்கள் நிர்மூலமாகட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருமல் கட்டுகளை உடைக்கிற கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும் என்று செபிக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாசல்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறேன். மலடியை பிள்ளை தாட்சியாக்கி சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காலந்தாழ்த்தினாலும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்கென்றே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவனப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய ஆண்டவரே திராணியையும் பலத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பி படிப்புக்கேற்ற வாசல்களை திறந்து கொடுத்து அதிசயங்களை காண செய்யும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்மை நோக்கி கண்ணீரோடு ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். துக்க நாட்கள் முடிந்து போய் சந்தோஷத்தின் நாட்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துளிர்விடட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை மெய்யாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அப்பா, ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலும் அப்பா உம்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்பா, அறியாத விக்கிரக ஆராதனையின் தீமைகளை சுட்டரித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மெய்யாய் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகள் உம்மை மெய்யாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகளெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்து ஆசீர்வதியும். ஜெப வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தடைகள் நீங்கட்டும். வேதம் வாசிக்க ஜெபிக்க உம்முடைய விசேஷித்த கிருபையை தந்து ஆண்டவரே உம்முடைய பாதையில் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வீராக. செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது சகல கட்டுகளும் உடைக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் மெய்யாகவே எங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற சகல துக்கங்களையும் கர்த்தர் எடுத்துப்படும். தேவைகள் எல்லாம் என் ஆண்டவரால் சந்திக்கப்பட ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவர். எல்லாவற்றையும் காண்கிறீர், அறிகிறீர் அப்பா. நீரே சகலத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அழைத்தவர் நீர் ஆண்டவரே, வேறு விரித்தவர் நீர். நீரே நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு இரட்டிப்பான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் இரட்டிப்பான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த ஒலி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று மாத்திரம் பயன்பட உதவி செய்யும். எந்த சத்துரு எந்த தடைகளையும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல விளாவுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முது மகிமை இந்த இடத்துல வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடம் ஒரு பெதஸ்தாவாக ஆண்டவரே ஒரு விடுதலையின் ஆண்டவரே பெதஸ்தாவாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதற்குள் வருகிறவர்கள் அப்பா சகல கட்டுகளும் உடைக்கப்பட்டு ஆண்டவரே சகல வியாதிகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு சகல தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அதிசயத்தை கண்டுகொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிற அடிமைகள் நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக மாறும்படி உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக எல்லா குறைகளையும் மன்னித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு எங்களை ஒன்று கூட நீர் கழுகி சுத்திகரித்து உம்முடைய பாதையில் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. சகல குறைகளையும் மன்னியும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சகல கட்டுகளையும் உடைத்தரையும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே,
பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே நாமினி நம்முடையவர்களல்ல அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார் நாமினி நம்முடையவர்களல்ல அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார் வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம் பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே கரைதிரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல கரைதிரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம் மணவாட்டியாகிடுவோம் இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம் மணவாட்டியாகிடுவோம் தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே
மகிமையினாலயமே நாமே அவ்வாலயமே தேவனினாலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையினாலயமே நாமே அவ்வாலயமே இயேசுவின் வருகை நெருங்கிடுதே அவர்